சைடில் நயன்தாரா, ஒரு சைடில் சமந்தா, ஒரு சைடில் விஜய் சேதுபதி. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எப்படி நடிப்பேன் எனக்கு தெரியாது சொல்லிட்டு போனேன். போயிட்டு ஃபஸ்ட் ஷாட்டே வந்து சீமாக்கா படுத்திருப்பாங்க, நானும் விஜய் சேதுபதி அவங்க தான் காம்பினேஷன். வாட் அ கிரேட் மேன் தெரியுமா உங்களுக்கு, பயங்கரமான விஷயம். நேராக வந்து சீமாக்காட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாஸ்டர் உங்களுக்கு தெரியாது, இந்த மாஸ்டர் பயங்கரமான மோசமானவங்களா? ஏன்னா மானாட மயிலாட நான் அவ்வளோ அப்ளிகேஷன் போட்டேன், கோகுலுக்கு சான்ஸ் கொடுத்த மாதிரி எனக்கு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு அப்ளிகேஷன் கொடுத்தேன், எனக்கு சான்ஸே கொடுக்கல. நீங்கள் அப்ளிகேஷன்லாம் கிடையாது சார். இல்லை நான் மெயிலில் நான் எவ்வளோ மெசேஜ் அனுப்பிச்சேன், நானும் ஒரு என்டர்டெய்னராக வரணும்னு, நான் ஏமாற்றிட்டாங்க சீமாக்கா அப்படின்னு. சத்தியமாக விஜய் சேதுபதி சார், எனக்கு இது தெரியவே தெரியாது. எல்லா கொரியோகிராஃபர் சுகுக்கே அமுதவானுக்கே தெரியும். ஏன்னா நான் இதை யாருமே செலக்ட் பண்ண மாட்டேன், கொரியோகிராஃபர்ஸை செலக்ட் பண்ண. அந்த இடத்துல அவ்வளோ பெரிய ஹீரோ அதற்கெல்லாம் மறந்து என்கிட்ட வந்து அந்த சொன்னார், உங்களோட மானாட மயிலாடில் நான் வந்து சான்ஸ் கேட்டேன், ஆனால் எனக்கு கிடைக்காத போச்சு அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி ஒரு பர்சன் இப்போ கூட மெசேஜ் பண்ணால் அதுக்கு இம்மிடியேட் ஆன்சர் கொடுக்குற ஒரு பர்சன். 2-3 ஆர்டிஸ்ட் நம்ம எப்பயுமே ஃபோன் பண்ணால் ஆன்சர் கொடுக்கறதுல சூர்யாவாக இருக்கட்டும், விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், இம்மிடியேட் ரெஸ்பான்ஸ் பண்ணுற ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்னால் அவங்க தான் கிரேட்.